டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பார்த்து வருகிறோம். வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றும் வகையில் பேரணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். ராகுல் காந்தி நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த நடைபயணம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக ராகுல் காந்தி 16 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 1300 கிலோமீட்டர் மேல் அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இன்று அந்த நடைப்பயணத்தை அவர் தொடங்கி இருக்கின்றார். தேர்தல் ஆணையம் மீது ஏற்கனவே ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நீக்கம் செய்யப்பட்ட அந்த 65 லட்சம் பேருடைய அந்த வாக்குரிமை என்ன ஆனது என்பது தொடர்பான ஒரு கேள்வி இருக்கும் போதே மற்றொரு பிரச்சனையும் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்தது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க உரிமை பெற்றிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் பலருடைய வீட்டு கதவு எண்கள் 0 என்று இருப்பதும், ஒரே நபருக்கு பல இடங்களில் வாக்கு இருப்பதும், பீர் தொழிற்சாலையில் 68 வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றது என பல விஷயங்களை ஆதாரங்களோடு காண்பித்து ராகுல் காந்தி அவர் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தது. இந்த நிலையிலே செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு கடுமையான மறுப்பை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு என்பது அரசியலமைப்பை அவமதிக்கக்கூடிய வகையிலே இருப்பதாகவும், தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பொதுவாக மேலோட்டமாக சொல்லாமல் குறிப்பிட்டு என்ன பிரச்சனை என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு விளக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். மேலும் அரசியல் காரணங்களுக்காகவே ராகுல் காந்தி இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி வருவதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள். மேலும் மக்களினுடைய, அதாவது வாக்காளர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் என்றும், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாக செயல்படவில்லை, எங்கள் மீது இது போன்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதே முதலில் தவறான விஷயம், எனவே நாங்கள் நேர்மையாக செயல்படுகின்றோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் குறிப்பிடும் போது இது நகைச்சுவை வரக்கூடிய வகையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதிலாகத்தான் பார்க்க முடியும், இதை ஒரு சீரியஸான ஒரு பதிலடியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் ராகுல் காந்தியினுடைய அந்த நடைபயணமானது நடைபெறுகின்றது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் பீகாரில் தங்கக்கூடிய ராகுல் காந்தி 25 மாவட்டங்களின் வழியாக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கின்றார். இதில் ஆகஸ்ட் 20, 25 மற்றும் 31 ஆகிய 3 நாட்களில் நடைபயணம் இருக்காது என்ற அந்த விவரங்களும் கூட மொத்தமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் பல முக்கியமான கட்சிகள், அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களும் பங்கேற்கின்றார்கள். அதே போல பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையில அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் கூட இந்த நடைபயணத்தில் மேற்கொள்ள இருக்கின்றார். பீகார் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், 3 இடதுசாரி கட்சிகளினுடைய தலைவர்கள் உட்பட தொடர்ந்து இந்த நடைபயணத்திலே பங்கேற்பார்கள் என்றும், தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக நேர்மையாக செயல்பட வேண்டும் எனவும், நேர்மை இல்லாமல் இவ்வாறு செயல்பட்டால் எவ்வாறு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவது என்ற பொருளிலே எதிர்கட்சிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே ராகுல் காந்தி வெர்சஸ் தேர்தல் ஆணையம் என்பதாக இந்த பிரச்சாரம் மாறி இருக்கின்றது. இந்த பிரச்சாரத்தின் இடையே பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இன்னும் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த இருப்பதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டுகளையும் பல விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் மீது வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் வாக்குரிமை பேரணி என்ற பெயரில் ராகுல் காந்தி தற்போது பேரணியை துவங்கியிருக்கிறார். அது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.